ஸ்ரீ குருப்யோ நமஹா. அன்பான ராதிகிருஷ்ணா சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் இந்த வீடியோவில் அபிராமி அந்தாதியின் 95வது பாடலை போடுகிறோம். இந்த 95வது பாடலை பாடுவதால் என்ன பயன் என்றால் தூய மனநிலை பெறலாம். நன்றே வருகினும் தீதே விளைகினும் நான் அறிவது ஒன்றேயுமில்லை உனக்கே பரமெனக்குள்ளவெல்லாம் அன்றே உனதென்றழித்து விட்டேன் அழியாத குண குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமளமே. இனி இதன் பொருளை நாம் பார்ப்போம். பட்டர் இந்த பாடலில் பட்டர் அபிராமியிடம் ஆத்ம சமர்ப்பணத்தை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். நன்றே வருகினும் தீதே விளைகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை என்று பட்டர் சொல்கிறார். என் வாழ்வில் இன்பம் துன்பம் எது வந்தாலும் நான் கவலைப்படமாட்டேன் என்கிறார். இன்பத்தை நாம் தேடி போக வேண்டாம், அது தானாகவே வரும் என்கிறார். இது அதிர்ஷ்டம் என்று சொல்வார்கள். ஆனால் தீதே விளைகினும் என்று பட்டர் கூறுவது தீமை விளைகிறது என்கிறார். விளைவு என்பது வித்திட்டு வருவது. நாமே வித்திட்டு கொண்டு துன்பத்தை வரச் செய்திருக்கோம். அதுதான் உண்மையான காரணம். அல்லாமல் இறைவனால் தீமை விளைகிறதில்லை என்று சொல்கிறார். நாம் வித்திட்டது இந்த பிறவியில் இல்லை, முன்பிறவியில் என்கிறார். நான் அறிவதும் ஒன்றேயும் இல்லே உனக்கே பரம் என்று பட்டர் சொல்கிறார். இதன் பொருள் பரம் என்றால் சுமை. அன்னை அபிராமி பரம் ஆதலால் எவ்வளவு பாரத்தையும் தாங்க முடியும் என்பது உனக்கே பரம் என்று கூறுகிறார். எனக்கு உள்ளவெல்லாம் அன்றே உனதென்று அழித்துவிட்டேன் என்று பட்டர் சொல்கிறார். இதன் பொருள் பட்டர் அன்னை அபிராமிக்கு தன்னை பூர்ணமாக அர்ப்பணித்து விட்டதாக கூறுகிறார். பட்டர் அபிராமி பற்றி அறியும் ஞானம் வந்ததோ அன்றே அனைத்தையும் உனது என்று அழித்துவிட்டேன் என்கிறார். அழியாத குணக்குன்றே என்று பட்டர் சொல்கிறார். இதன் பொருள் அபிராமி அழியாத குணக்குன்று என்கிறார். மலை மேல் இருப்பவள், மலை என அருட்கடலே குணத்தில் உயர்ந்தவள், அருட்கடல் அவள். கருணை புரிவதில் அம்பாள் கடலையும் கடந்தவள். அபிராமி கங்கு கரை காணா கடல். அபிராமி என்னும் அமிர்தக்கடல் ஆனந்த வாசம் செய்யும். இமவான் பெற்ற கோமளமே என்று பட்டர் சொல்கிறார். இதன் பொருள் பக்தி மலையாகிய பர்வதராஜனுக்கு பார்வதியாக அவதரித்து ஆனந்தம் அளித்தவள் அபிராமி என்கிறார். அன்னை அபிராமியை பக்தி என்ற மார்க்கத்தின் மூலம் எளிதாக அடைய முடியும் என்று பட்டர் கூறுகிறார் இந்த பாடலில். ஸ்ரீ அபிராமி அம்மன் திருவடிகளே சரணம்.